ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு க்ரோத் மண்டே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டூருக்கு பிளான் பண்ணி எவ்வளோ தடங்கல்கள் இன்னல்கள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக ஒரு 4 பேர் மட்டும் மிஞ்சிருக்கோம். சரி, ஓகே. 11 பேர்லேருந்து 4 பேர் ஆகிருக்கு. சரி, ஓகே, போகலான்ட்டு முடிவு பண்ணால் எந்த இடமும் கரெக்டாக வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகலை. சரி, ஓகே, கோயம்புத்தூர் போய்ட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான், கதிரவன். ஹாய் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் இருப்பாங்க, அவங்களை காட்டுவாங்க. ஹாய் கைஸ், என் பேர் அஜித். 9 மணிக்கு பஸ்ஸுன்னு சொன்னாங்க. நான் 8:30 மணிக்கே அடித்து பிடிச்சி வீட்டில் சாப்பிடாமல் வந்துட்டேன். இங்கே என் டீமில் இருக்கிற ஒரு ஆள் அவர் தான் புக் பண்ணார் பஸ்ஸு. அவருக்கு ஃபேஸ் காட்டுங்களாம் பார்த்துக்குங்க. எங்கள் டீமில் இருக்கிற ஒரு ஆள் 9 மணிக்கு தான் வராரு. நான் பர்மிஷன் கேட்டு போய் சாப்பிட்டு வரேன் கண்டுக்கிட்டேன். ஆனால் அவர் கூலாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு. அவர் சாப்பாடு அதுவும் அந்த விஷயத்த சொல்லலை. கதிர், ஆமாம், அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. எனக்கே தெரியாது. ஆனால் அவர் கூலாக உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. இவர் தான், நான் தான் அது. ஸோ பல சூழ்நிலைகளால் வீட்டில் சாப்பிட முடியாது. லைட் அடிக்க மாட்டோம். வெக்கமாக இருக்கடா எனக்கு லைட் அடித்தா. வெக்கமாக இருக்கா? என்னடா சொல்கிறான்? வெக்கமாக இருக்குன்றான். கணேஷ் திரும்பிங்களா? கை கழுவிட்டு வந்தா திரும்பி. சரி, ஓகே. அவர் கை வரன்றாரு. என் டீம் லீடர் பேசுவார். நாங்கள் தான் அந்த 4 பேர். நாங்கள் 4 பேர். டூர்னால என்னன்னு தெரியாது. ஓகே, காலைல ஒரு 8 மணி போல் கோயம்புத்தூர் போயிடுவோம். கோயம்புத்தூர் போயிட்டு அடுத்து என்ன அப்டேட் பார்ப்போம். தேங்க்யூ. ஏண்டா 7 தூங்கி நின்றது குழந்தை, அதை கூட்டின்னு வந்து பயமுத்துற. பயாலஜி மேம் குழந்தை கதிர் இருந்தோடனே சேர்த்து போயிட்டு பார்த்தாங்க. ரேபிடாக நம்மளோட அதிகமாக சம்பாதிப்பான். ஏண்டா ஆட்டோக்காரங்க வயசுல அடிப்பான். இறங்கிட்டாக ஓடுறான். ஏன் உண்மையாவா இருக்கும்? திரும்பி கூட போக முடியாது. பாவீங்களா, சப்பாத்தி நைட்டே செஞ்சு சாப்பிட்றோம். அது அப்பவே வேணான்ட்டு எடுத்து வைக்கிறான். இப்போ கணேஷ் ஒரு பிரம்மாண்டமான செருப்பு செஞ்சாரு. இப்போ சென்னை விட பரவாயில்ல, நீட்டாக தான். ஃபைனலி கோயம்புத்தூர் ரீச் ஆச்சு. இப்போ வரைக்கும் எங்கே போகிறேன்னு தெரியல. எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. ஓகே, வால்பாறை போகலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். பார்ப்போம். பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நான் போய் ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துண்டா, இவனு அங்கேயும் வந்து கூட வந்து உட்காடுறானு. கொஞ்ச நாள் எங்க கூட சேராம தெரியா உட்காந்த மாதிரியா எங்க உட்காந்து கூட உட்காரும். நானும் கேட்குறேன் கூட. அப்புறம் வந்து மறுபடியும் இங்கே போய் மாறிட்டேன். சென்னை விட்டு எல்லாரும் இங்கே வந்து செட்டில் ஆகிறான். ஏன்னா அங்கே டிராஃபிக் ஆகும் இல்லை? அங்கே டிராஃபிக்கை விட டிராஃபிக் இல்லைன்னு தெரியுமா? இங்கேயும் டிராஃபிக் இருக்குடா. அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தானே. அதனால ஆள் கம்மி, பொல்யூஷன் கம்மி, இயற்கையோட ஒட்டி வரலாம். எல்லாருமே
இப்பயே குளிர்டா தெரியா? அதான் அதான் வந்து செட்டில் ஆகிடலாமா? பங்கு சரி அதை விடுறா. இங்கெல்லாம் போலீஸ்லாம் சீக்கிரம் ப்ரொமோஷன் ஆயிடலாம்டா. ஏன்னு சொல்லு. இங்கே வந்து பார்த்தோன்னா அதிகமாக போலீஸ் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. போலீஸ் வர போலீஸ் ஆக மாட்டாங்க. என்னன்னா போலீஸ் மதிக்க மாட்டாங்க. 2000 இல்லை 24 பேர். ஃப்ரெண்ட்ஸ் வால்பாறை கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 hours ட்ராவல்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பெட்ரோல் பங்காக பார்த்து குளிச்சுட்டு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். மழை வருதுன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். மழை வராமல் ஒரு 10,000 பீஸில் 2,000 பீஸ் தான் வருங்க. சரிங்களா? ஏன்னா இது சம்மர் சீசனுங்க, ட்ரையானுங்காட்டி காய் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ஊறாது. இன்னும் அடுத்த வெட்டுக்கு விட அதுக்கு அடுத்த வெட்டு காய் தான் நீங்கள் கேட்குற கிராம் வரும். ஆனால் 650 கிடைக்க சிரமங்க. இந்த மாதிரி தான் வேணும். தென்னந்தோப்பு இப்போ வந்திருக்கோம். நண்பர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது பேசுறது நின்றுருக்காரு. நாங்கள் எதுக்கு நிற்கிறோன்னு தெரில. சரி, ஆனால் நல்லா இருக்கு கிளைமேட்டில். இங்கே வந்து குளிக்கலாங்களான்னு சொன்னான்டா. போயிருக்கே போயிருக்கலாம்டா. 11 கிலோமீட்டர்டா. போயிட்டு ரெடி ஆகிட்டு அங்கே சாமி பார்த்துட்டு வந்துருக்கலாம்டா. வருதமலையா? குளி பிளான் பண்ணது பார்ப்போம். போட வரதுக்கு ஏய் மச்சான், சூப்பரா இருக்குடா. டேய் பொறுமையா போங்கடா. பொறுமையா டேய். அவன்கிட்ட கிட்ட போ அது பாரு. ஐநார் ஸ்லோவாடா. அவன்கிட்ட கேட்குறோம், பேசுறா. ஐஸ் எப்படி இருக்கு இந்த வழி? இந்த வியூ எப்படி இருக்கு? ரூட் எப்படி இருக்கு? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். அப்படியே நம்ம கரெக்டாக ஆழியாறு டேம் மேலே இருக்கோம். அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா தென்னை கம்மியாக தான் இருக்குது. மழை நாள் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். தண்ணி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வியூ உண்மையாக சூப்பராக இருக்குது. மணிக்கா பார்த்தீங்கன்னா 11 ஆகுது இப்போ. ஆனால் வெயில் சுத்தமாக தெரியல. சாப்பிட வாங்கினான்னா சும்மா இருக்கும். வேறு கடைக்கு போகலான்ட்டு கூட்டின்னு வந்துட்டானோ. சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்புங்கடா. பார்த்து கிளம்புங்கடா, டைம் ஆகுது. சோறு வாங்கி தர மாட்டானுவோ. ரொம்ப பசிக்குது. மணி ஆகுது 11. மணி 11 ஆயிடுச்சு. சாப்பாடு வாங்கி தர மாட்டானுவோ. ரொம்ப பசி எடுக்குது. ஆனால் ஒருத்த மட்டும் நீர் யானை மாரி அங்கே தண்ணி குடிச்சுன்னு இருக்கான். தேவையில்லாமல் ஓடிட்டு இங்கே வந்து மூச்சு வாங்கி கிடக்குறான். கைஸ் அங்கே பாருங்களா, ஃபோட்டோ ஷூட் நடக்குது. இது கொஞ்சம் காட்டுறா.
கண்ணுக்கு நல்லா இருக்கு இந்த இயற்கையான காட்சி. இயற்கை காட்சி சொல்கிறான், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. சாப்பிட போகிறோம், ஒன்றும் முடியல, ஸ்பாட்லாம் பார்த்தாச்சு, கிளம்புறோம். நீர்நெல்லிக்காய் பார்த்ததில்ல? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். நீர் நெல்லிக்காய் அப்படியே சொல்கிறாங்க, சாப்பிட்டு வரும். என்னது நீர் நெல்லிக்காய்? ஸ்டார் ஃப்ரூட். என்ன ட்ரை பண்ணுறான்? வாங்கலாம்டா. வாங்கலாம், இல்லை ட்ரை பண்ண பொது காசு வந்து எடு. பாய். நல்லா இருக்கு. இது என்ன வராது பேர் மனசு கொத்தராங்க. ஏன் வண்டிக்காரன் அடிச்சிருக்கோம் செம பங்க. உண்மையாகவே ரொம்ப ஒர்த்தான ஒரு அப்படி டீ கடைக்கு போயிரியா? நான் உண்மையாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்னு. கிட்ட வராத மச்சான், தூரம். நல்லா இருக்கு. அப்படியே திருப்பி காமி. அப்படியே மேலே காமி. பயங்கரமாக இருக்கு. அப்படியே வா. அப்படியே ஒரு டீ குடிப்பாங்க. சொல்லு. சரி, நானே கேமராமேன் ஆயிடலான்னு பார்க்குறேன். இவன் சாப்பிட்டு குளிருக்கு ஒரு நேரம் டீ குடிச்சுன்னா கவாஸ். இதோ வந்துடுறேன். ஃபோனில் அந்த அளவுக்கு தெரியல. மேக நூறுத்துலாம் தெரியல. நூறு தெரியுதாடா? கிட்ட வருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா வால்பாறையிலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மற்ற ஆறுகளோட வரலாற்று சிறப்பு இல்லைனாலும் ரொம்ப ஆழக்குறைவான ஒரு ஆறு தான். இருந்தாலும் சரி, சுற்றிலும் வந்து டீ எஸ்டேட்டு ஃபுல்லாகவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால இதில் வந்து இந்த ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரசாயன கழிவுமே கலக்கிறது இல்லை. அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூராகவே இருக்குது. ஆனால் முன்னாடிலாம் டூரிஸ்ட்டு வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலோவ் பண்ணியிருந்தாங்க. இந்த கூழாங்கல் பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகும்போது அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எதனால் வந்து நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை வந்து போட்டுருக்காங்க. குப்பையை போட்டால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறோட ஒரு இந்த ஆறு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே குப்பை ஆடுன்றதுனால ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூருக்கு வந்து பார்த்தா வால்பாறைக்கு வந்தோன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே அதை காமி. ஓகே, தள்ளி விட்றோம். அங்கே நடுவில் வீடாடா இது? இது என்ன தெரியல. ஆமாண்டா. வீடாக இல்லை, ஏதாவது ஒரு இதாக இருக்கும். காய்ஸ், 2வது நாள் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நேராக எங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போக போகிறோம். ரொம்ப ஃபாரஸ்டான ஒரு ஏரியான்னு சொல்கிறாங்க. ஏனெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன வருது. ஆர்வமாக இருக்கு. யாருன்னா அவர் தான் எல்லாத்தையும் போகிறோம். அது கும்கி யானை, இது கோயில் யானை. பார்த்துங்க, பார்த்து கல்யாணம். யானையெல்லாம் பார்த்தா போகலாம். யானைலாம் பார்த்தோன்னா வண்டி போட்டு ஓடிருக்கேன். அவ்வளோதான். திருப்பி வேண்டியதான். இல்லை, யானை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட் போகிறீங்களா, அது மட்டும் பார்த்துப்போம். அதை மட்டும் பார்த்துப்போம். இல்லாட்டி இப்போது பக்கத்துலேயே இருக்கும்.
ஏன்னா பக்கத்துலேயே இருக்கும்ல எனக்கு வளையும் போது டக்குன்னு பார்த்துடலாம். அதான் சொல்கிறேன். இப்போ டக்கு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அது மேபி இதாக இருக்கும். அது இப்போ அதோட குட்டியான ஒன்று இருந்தீங்கன்னா வண்டி போட்டு ஓடிடுங்க. இல்லாட்டி அவ்வளோதான். ஸோ நம்மள துரத்திட்டு வராது இல்லை, அப்படிலாம் வராது. அது அது வேகமாக ஓடிடும். போவாங்க. அதான் நான் உங்கள் பின்னாடி நான் வந்துடுறேன். சரி. பயப்பட இந்த சேட்டை நாங்கள் கேரளா விஜய் ஃபேன்ஸ்லாம் அதிகம். இந்த ஆய்காய்ச்சி விட மாட்டான். 2 பரோட்டா போதும், சாப்பிட்டு சொல்கிறோம். ஃபைனலாக அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்தாச்சு. வந்தாச்சு. வந்துட்டு போயிட்டுருக்கோம். கடைசியாக காலேஜ் படிக்கிறப்போ வந்தோம். வந்தியா? அதோட இப்போ தான் வரோம். ஜெய் சும்மா வாடப்பா. எப்படி வந்த? ஆச்சாரியில் காலேஜ் படிக்கிறப்ப வந்தாரா? இப்படி வாடா. பஸ்லியா? இல்லை காலேஜ்லேயே கூப்பிட்டு போனாங்க. வந்துட்டோம். அடுத்து குளிக்க போகிறோம். ஆமாண்டா. தெரியல. அலோடு தான். கணேசா வச்சு ஆம்ஸ் காட்டுறா. ஆம்ஸ் காட்டுறா. ஆம்ஸ் காட்டுறா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அதிரப்பள்ளி ஃபால்ஸில் இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 3 to 4 hours ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே அவ்வளோ போகணுன்னு எங்களுக்கு ஒரு எண்ணமே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக ஒரு டைம் பாஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். சரி, வேறு வழி இல்லாமல் அங்கே 2 நாள் ட்ரிப்பு அடுத்த இடம் போகணுன்றதுக்காக இங்கேருந்து கிளம்புறோம். இல்லைன்னா இங்கேருந்து போகாமலே இருந்திருப்போம். இப்போ இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டம் பண்ணி நடுவில் எதுவும் ஃபேக்ட்ரியோ எதுவும் பண்ணாமல் இருந்து அந்த அளவுக்கு இயற்கையாக அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் உண்மையாகவே டூரிஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்துட்டு போங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸு. தேங்க்யூ. ஃபைனலி கொச்சின் வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்த பிளான் என்னென்னா பீச்சுக்கு போயிட்டு வர்றது தான் பிளானு. வேறு லேட்டானதுனால சரி மாலுக்கு போயிட்டலாம். நைட்டு மாலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல நேராக கொச்சின் சன்ரைஸ் பார்க்கலான்னு தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம், சீக்கிரமாக முடிச்சுட்டு தூங்குறோம். டயர்டாகுது, ரொம்ப டயர்டாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் மால் சுற்றி கட்ட போகிறோம். வைடா ஓகே ஓகே கேட்டேன்னா சொல்கிறேன். ஓகே, நன்றி. மச்சான் நான் இதேமாதிரி ஆடுறேன், வீடியோ எடுக்கிறியா? ஓகே ஓகே. என்னடா 3வது நாள் எதுவுமே வீடியோவும் எதுவும் இது பண்ணல, கொச்சின் சன்ரைஸ் பார்க்க போகிறாங்களேன்னு பார்த்தீங்களா? 3வது நாள் காலையில் ஒரு அப்செட்டுங்க. குருவாயூர் போகலான்ட்டு போயிட்டு ஒரு 2 hours கிட்ட ட்ராவல் பண்ணி கடைசியில் அங்கே சாமியை பார்க்க 5 மணி நேரம் ஆகும்னு சொன்னோன்னே சரின்ட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு திருச்சூர் வழியாக கோயம்புத்தூர் கிளம்பிட்டாங்க. கிளம்பி நம்ம ட்ரிப்பு அப்படியே முடிச்சிட்டோம். 3வது நாள் கொஞ்சம் அப்செட் தான் இருந்தாலும் ஆனால் என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லாக ட்ராவல் தான். 3rd